வயலிலேயே முளைவிட்ட நெல்மணிகள் வேதனையில் மணப்பாறை பகுதி விவசாயிகள். கோடை காலம் துவங்குவதற்கு முன்பிருந்தே வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் தற்போது அக்னி நட்சத்திரம் துவங்கியது முதல் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரித்தது. கடும் வெயிலினால் மக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கும் நிலையும் ஏற்பட்டது. விவசாய பயிர்களும் கருகும் நிலையும் ஏற்பட்டது. இதேபோல் திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதிகளிலும் 109 டிகிரி பாரன்ஹீட்டுக்கும் மேல் வெயிலின் தாக்கம் இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை நேரங்களில் மழை பெய்து வருகிறது. முதல் 2 நாட்கள் மிதமான மழை பெய்த நிலையில் நேற்று மாலை மிக கனமழை பெய்தது. மணப்பாறை அருகே தொப்பம்பட்டி, நல்லாம்பிள்ளை ஆகிய ஊராட்சிகளில் உள்ள கிராமங்களில் அப்பகுதி விவசாயிகள் சுமார் 300 ஏக்கருக்கு மேல் கோடை காலத்திற்கு ஏற்ற குறுவை நெல் ரகங்களை பயிரிட்டிருந்தனர். அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் மணப்பாறை பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக நெற்பயிர்கள் வயலிலேயே சாய்ந்தன. மேலும் மழையால் வயல்களில் தண்ணீர் தேங்கி நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி நெல்மணிகள் முளைவிடத் தொடங்கின. தண்ணீரை வெளியேற்றவும் அறுவடை செய்யவும் வழியில்லாமல் தொடர்ந்து நெல்மணிகள் வயலிலேயே முளைவிட்டு வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கூறுகையில், கடந்த 20 நாட்களுக்கு முன் கடும் வெயிலால் பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டது. அப்போது மழை பெய்திருந்தால் பயிர்கள் செழிப்பாக வளர உதவியாக இருந்திருக்கும். ஆனால் அப்போது பெய்திருக்க வேண்டிய மழை காலம் கடந்து நெற்கதிரான போது காற்றுடன் மழை பெய்ததால் நெற்கதிர்கள் சாய்ந்துவிட்டன. அறுவடைக்கு இன்னும் 1 வாரம் உள்ள நிலையில் பெய்த மழையால் நெற்பயிர்கள் வயலிலேயே தேங்கிய நீரில் மூழ்கி முளைவிடத் தொடங்கிவிட்டன. இதனால் ஏக்கருக்கு ரூபாய் 40,000 முதல் 50,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. சிலர் பயிர் காப்பீடு செய்துள்ளனர். ஆனால் கோடைக்கால சாகுபடி என்பதால் விவசாயிகள் பலரும் பயிர் காப்பீடு செய்ய தவறிவிட்டனர். எனவே அரசு பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கீடு செய்து விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றார்.